யூரோப் தமிழ் விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் நிகழ்ச்சியினூடாக வாராவாரம் நான் உங்களை சந்திக்க போகின்றேன். நான் விமல். விளையாட்டு தொகுப்புகளை வாராவாரம் தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக யூரோப் தமிழ் விஷன் நிகழ்ச்சி தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றது. ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் மூலமாக நீங்கள் விளையாட்டுகளில் முக்கியமான தகவல்களை சர்வதேச ரீதியில் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இலங்கையின் தாயகத்திலிருந்து வரக்கூடிய முக்கியமான சில செய்திகளை பொறுத்தவரையில் கடந்த வாரத்தில் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தினை கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை இதற்கான நிகழ்வுகள் உத்தியோகமாக நடைபெற்றது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் முழுமையான நிதியோடு இந்த மைதானமானது அமைக்கப்படவிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மண்டதீவு பகுதியில் தான் இந்த மைதானம் அமைக்கப்பட போகிறது. யாழ் நகர பகுதி அல்லது யாழ் பேருந்து நிலைய பகுதியில் இருந்து பார்க்கின்ற வேளையில் வரும் 3 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த மைதானம் அமைக்கப்பட போகின்றது. யாழ்ப்பாணம் பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். பண்ணை கடற்கரையினூடாக தீவு பகுதிக்கான முதலாவது பாலத்தினை தாண்டியதுமே இடது பக்கத்தில் திரும்புகின்ற வீதியினூடாக செல்கின்ற வேளையில் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் அளவில் இந்த மைதானம் அமைய போகின்றது. இந்த மைதானம் சர்வதேச கிரிக்கெட் மைதானமாக 48 ஏக்கர்கள் மைதானத்தில் அமைக்கப்பட இருக்கின்றது. உண்மையில் இது தனியாக கிரிக்கெட் மைதானம் என்று இல்லாமல் விளையாட்டு நகரம் என்கின்ற எதிர்கால திட்டத்தோடு அமைக்கப்படவிருக்கின்றது. விளையாட்டு சம்பந்தப்பட்ட சகல ஏற்பாடுகளையும் செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டோடு இது ஆரம்பமாகிறது. இதில் முதற்கட்டமாக கிரிக்கெட் மைதானம் அங்கே அமைய போகின்றது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இங்கே மைதானத்தினை அமைத்து 3 வருடங்களுக்குள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை நடத்தலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா, எவ்வாறு நடைபெறப் போகின்றன என்பதை பார்க்கலாம். முக்கியமான பிரமுகர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சார்பாக வருகை தந்திருந்தார்கள். ஜனாதிபதி வருகை தந்திருந்தார். அதே போன்று முக்கியமான யாழ் மண்ணின் இப்போதைய வீரரான வியாஸ்காந்த் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். விதுஷன் நியூட்டன் போன்றவர்களெல்லாம் அங்கே நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருந்தார்கள். எனவே இந்த மைதானம் உருவாக்கப்படுகின்ற காரணத்தினால் பல வீரர்கள் யாழ் மண்ணில் இருந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கலாம். அப்படியே நாங்கள் அது சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்திக்காக செல்கின்றோம். ஜெஃப்னா ஸ்டேலியன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் ஒரு கிரிக்கெட் அகாடமியாக. ஜெஃப்னா ஸ்டேலியன்ஸ் மூலமாக வீரர்கள் உருவாக்கப்பட்டு கொழும்பை நோக்கி அழைத்து வந்து அங்கே போட்டிகளில் பங்கு பெற்று விளையாடப்படுகின்றார்கள். மெர்கன்டைல் கிரிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற வர்த்தக நிறுவனங்கள் மோதுகின்ற போட்டிகளில் ஜெஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணியின் இன்னும் ஒரு நிறுவனமான BBK பார்ட்னர்ஷிப் அணியானது அவர்களை உள்வாங்கி அநேகமான யாழ் வீரர்களோடு 2 சிங்கள வீரர்கள் மற்றும் ஏனைய கொழும்பின் தமிழ் வீரர்கள், மலையகத்தை சேர்ந்த தமிழ் வீரர்கள் என்று வீரர்களை உருவாக்கி அங்கிருந்து ஒரு அணியை உருவாக்கி போட்டிகளில் பங்கு பெற்று வருகின்றார்கள். இவர்கள் 2 பெரிய நிறுவனங்களோடு ஹெய்லீஸ் மற்றும் CDB ஆகிய நிறுவனங்களோடு தோல்விகளை சந்தித்திருந்தாலும் இந்த வீரர்களின் பெறுதிகள் மிக சிறப்பாக இருக்கின்றன. குறிப்பாக CDB அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட 3 ஓட்டங்களிலான தோல்வியானது பெரிதும் பேசப்பட வேண்டியதாக அமைந்திருக்கின்றது. விஜயகாந்த் வியாஸ்காந்த் இந்த அணிக்கு தலைமை தாங்குகின்றார். துடுப்பாட்டத்தில் நல்ல முறையில் பிரகாசித்திருந்தார். முதல் போட்டியிலும் அவருடைய பந்துவீச்சு நல்ல முறையில் அமைந்தது. இந்த CDB அணிக்காக விளையாடிய 11 பேருமே இலங்கை அணிக்காக விளையாடுகின்ற டெஸ்ட் போட்டிகளில் அல்லது ஏனைய போட்டிகளில் விளையாடிய வீரர்களாக இருக்கின்ற சர்வதேச தரத்திலான வீரர்கள். எனவே இந்த வீரர்களை எதிர்கொள்வது, அவர்களுடைய பந்துவீச்சு நுட்பங்களை பாவித்துக் கொள்வது, துடுப்பாட்டத்தின் பொழுது அவர்களுக்காக பந்து வீசுவது என்பது மிக முக்கியமான விஷயம். எனவே அதை செய்திருக்கின்றார்கள். எனவே யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான மைதானங்கள் உருவாக்குகின்ற வேளையில் கொழும்பு அணிகள் அங்கே சென்று விளையாடும், அங்கே உள்ள அணிகள் இங்கே வந்து விளையாடும். இப்படி பரஸ்பரம் விளையாடுகின்ற வேளையில் தமிழ் வீரர்கள், தமிழ் பேசுகின்ற வீரர்கள் இவ்வாறு அடுத்த கட்டம் நோக்கி நகர்வதற்கும் மேல் உயர்வதற்கும் எழுவதற்கும் மிக முக்கியமாக இருக்கும். வெளிநாட்டில் தான் நினைவமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பல தமிழ் வீரர்கள் இப்பொழுது இலங்கையில் இருந்து உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் நிகழ்ச்சியை பாருங்கள், என்னால் அந்த விடயங்களை தர முடியும். எனவே அவர்களுக்கான உதவிகளை எவ்வாறு செய்வது, அவர்களை எவ்வாறு வளர்த்து விடுவது அல்லது அவர்களை தட்டிய கொடுப்பது எவ்வாறு என்கின்ற பல விடயங்கள் இங்கே காணப்படுகின்றன. அவற்றில் நீங்கள் அக்கறை செலுத்துங்கள், கவனம் செலுத்துங்கள். இலங்கையின் கிரிக்கெட் அணி சம்பந்தமான சில செய்திகளை தரப்போகிறோம். ஜிம்பாப்வேயில் ஸ்ரீலங்கா இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கின்றது. இலங்கை அணி விளையாடி கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் 2 கடந்த வாரத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். 2 அவர்களுக்கு இலகுவாக அமையவில்லை. கஷ்டப்பட்டு போராடி பெறப்பட்ட வெற்றிகளாக இருக்கின்றன. அதே போன்று 2020 முதலாவது போட்டியில் ஓரளவு இலகுவான வெற்றி கிடைத்தது. இருந்தாலும் இறுதி வரையில் போராட வேண்டிய நிலை இருந்தது. இலங்கை அணியை பொறுத்தவரையில் இன்னும் முழுமையாக 100% பலமான அணியாக இருக்கின்றதா என்பது கேள்வியாகத்தான் காணப்படுகின்றது. அவர்களை இன்னும் வளர்ச்சி பாதையில் இன்னும் அவர்களை மெருகேற்றிக் கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் வருகின்ற இந்த வாரம், அதாவது 9ஆம் தேதி ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரானது ஆரம்பிக்கவிருக்கின்றது. ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரில் 8 அணிகள் மோதப் போகின்றன. இந்த 8 அணிகளில் 5 அணிகள் மிக முக்கியமான அணிகளாக அமைகின்றன. குறிப்பாக இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான்,
பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 5 அணிகளும் முக்கியத்துவம் வாய்ந்த அணிகளாக காணப்படுகின்றன. இவற்றோடு ஓமான், ஹாங்காங், ஐக்கிய அரபு அமீரக ஆகிய 3 அணிகளாக 8 அணிகள் பங்கு பெற்றுகின்றன. இவர்கள் மோதுகின்ற முதல் சுற்று போட்டிகள் நடைபெறப் போகின்றன. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய அணிகள் ஒரே குழுவில் காணப்படுகின்றன. முதல் சுற்று போட்டிகளில் இந்தியா, ஓமான், பாகிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய அணிகள் காணப்படுகின்றன. அதே போன்று இவற்றில் இருந்து 2 அணிகள் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும். குழு பியில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஹாங்காங், இலங்கை ஆகிய அணிகள் காணப்படுகின்றன. இந்த குழுவில் இருந்து 2 அணிகள் தெரிவாகும். இந்த குழுதான் கொஞ்சம் சிக்கலான குழு. 3 பலமான அணிகள் காணப்படுகின்றன. 2 அணிகளே தெரிவு செய்யப்பட போகின்றன. ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய பலமாக காணப்படுகின்ற காரணத்தினால் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை ஆகிய அணிகளுக்கு ஆப்கானிஸ்தான் நிச்சயமாக சிக்கல் நிலை ஒன்றை கொடுக்கப்போம். இந்த 2 அணிகள் இரு அணிகளாக தெரிவு செய்யப்பட்டு 4 அணிகள் மீண்டும் 2வது சுற்றில் தங்களுக்குள் ஒவ்வொரு போட்டிகளில் விளையாடுவார்கள். அதாவது 3 போட்டிகள். அவற்றில் முதல் 2 இடங்களை பெற்றுக் கொள்கின்ற அணிகள் இறுதிப் போட்டிகளுக்கு செல்ல போகின்றன. இந்திய அணி பலமான அணியாக இறுதிப் போட்டிக்கு செல்லும் என்று மிகவும் பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்ற அணி. அடுத்த அணியை 3 அணிகளுக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்ற நிலைமையே இந்த தொடரில் காணப்படுகின்றது. வரும் வாரம் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளோடு சந்திக்கின்ற வேளையில் ஆசிய கிண்ணத்தின் முக்கியமான விவரங்களோடும் தகவல்களோடும் சந்திக்கலாம். மறுபுறத்தில் இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச போட்டி தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2 போட்டிகளிலுமே தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இது இங்கிலாந்துக்கு பாரிய அடியாக அமைந்திருக்கின்றது. தென்னாப்பிரிக்க அணி மீண்டும் ஒரு பலம் பெற்ற அணியாக மிக சிறப்பான முறையில் பிரகாசித்து வருகின்றார்கள். முதல் போட்டியில் மிக மோசமான தோல்வி ஒன்றை சந்தித்துக் கொண்டது இங்கிலாந்து அணி. யாரும் ஜீரணிக்க முடியாத தோல்வியாக அமைந்தது. 2வது போட்டியில் 5 ஓட்டங்களினால் தோல்வி வெற்றி பெற்றிருக்கலாம். 325 ஓட்டங்களை தென்னாப்பிரிக்க அணி பெற இங்கிலாந்து துரத்தி எடுத்து 320 ஓட்டங்களை பெற்றது. ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. முதல் போட்டி கிட்டத்தட்ட 130 ஓட்டங்கள் அளவில் இங்கிலாந்து பெற அதை தென்னாப்பிரிக்கா இலகுவாக துரத்தி எடுத்து பெற்றுக் கொண்டது. எனவே அடுத்து வருகின்ற போட்டிகளில் இங்கிலாந்து எவ்வாறு செயல்பட போகின்றது என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். கால்பந்தாட்ட போட்டிகள் முக்கியமான போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த வாரத்தில் நடைபெற்ற பிரீமியர் லீக் போட்டிகளின் இங்கிலாந்து பிரீமியர் லீக் போட்டிகளின் விவரங்களையும் அதாவது பட்டியல் நிலவரங்களையும் நான் தருகின்றேன். வருகின்ற வாரம் சந்திக்கின்ற வேளையில் அந்த போட்டிகள் இந்த வாரத்துக்கான போட்டிகளை சந்திக்கலாம். இந்த வாரம் போட்டிகள் இல்லை. காரணம் உலக கிண்ண தொடருக்கான ஐரோப்பா கிண்ண தெரிவுகாண் போட்டிகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. அந்த விவரங்களையும் நான் உங்களுக்கு தருகின்றேன். கிறிஸ்டல் பேலஸ் 3-0 என வெற்றி பெற்றது. லிவர்பூல் 1-0 என்ற வெற்றி. பிரைட்டன் 2-1 என மான்செஸ்டர் சிட்டியை வெற்றி பெற்றிருக்கின்றது. வெஸ்ட் ஹாம் யுனைடெட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டை 3-0 என வெற்றி பெற்றது. லீட்ஸ் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் அணிகளுக்கு இடையிலான போட்டி கோல்களற்ற சமநிலை முடிவு. மான்செஸ்டர் யுனைடெட் பெர்ன்லி அணியை 3-2 என வெற்றி பெற்றது. சண்டர்லாந்து அணி பிரெண்ட்ஃபோர்ட் அணியை 2-1 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்றுக் கொண்டது. ஏஎஃப்சி பான்மவுத் அணி டொட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் அணியை 1-0 என வெற்றி பெற்றது. எவர்டன் 3-2 என்ற கோல் அடிப்படையில் வால்ஸ் அணியை வெற்றி பெற்றுக் கொண்டது. செல்சி அணி 2-0 என ஃபுல்ஹாம் அணியை வெற்றி பெற்றுக் கொண்டது. லிவர்பூல் 3-2 என நியூகாசல் யுனைடெட் அணியை அதற்கு முந்தைய வாரத்தில் நடைபெற்ற போட்டியின் பொழுது வெற்றி பெற்றிருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது. புள்ளி பட்டியலில் லிவர்பூல் அணி 3 போட்டிகளில் 9 புள்ளிகளை பெற்று 1வது இடத்தில் காணப்படுகின்றது. செல்சி 3 போட்டிகளில் 7 புள்ளிகள், ஆர்சனல் 3 போட்டிகளில் 6 புள்ளிகள், டொட்டன்ஹாம் அணி 3 போட்டிகளில் 6 புள்ளிகள், எவர்டன் 6 புள்ளிகள், சண்டர்லாந்து 6 புள்ளிகள், ஏஎஃப்சி பான்மவுத் 6 புள்ளிகள். இவை முதல் 7 இடங்களில் இருக்கின்ற அணிகள். 8வது இடத்தில் காணப்படுகின்றது கிறிஸ்டல் பேலஸ் 5 புள்ளிகள், மான்செஸ்டர் யுனைடெட் 9வது இடம் 4 புள்ளிகள், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 4 புள்ளிகள், பிரைட்டன் 4 புள்ளிகள், லீட்ஸ் யுனைடெட் 4 புள்ளிகள், மான்செஸ்டர் சிட்டி, பெர்ன்லி, பிரெண்ட்ஃபோர்ட், வெஸ்ட் ஹாம் யுனைடெட் ஆகிய அணிகள் தலா 3 புள்ளிகள், நியூகாசல் யுனைடெட், ஃபுல்ஹாம், அஸ்டன் வில்லா, வால்ஸ் ஆகிய அணிகள் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் காணப்படுகின்றன. இவற்றில் அஸ்டன் வில்லாவுக்கு 1 புள்ளி. வால்ஸ் அணி இதுவரையில் புள்ளிகள் எதனையும் பெறவில்லை. சகல போட்டிகளிலுமே தோல்வியினை சந்தித்திருக்கின்றார்கள். இனிய சில போட்டிகள் என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையில் கால்பந்தாட்ட போட்டிகளில் ஐரோப்பா வலயத்திற்கான தெரிவுகாண் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏராளமான போட்டிகள், முழுமையான போட்டிகளில் இறுதியாக நடைபெற்ற இந்த பதிவினை நான் செய்கின்ற வேளையில் நடைபெற்ற போட்டிகளின் விவரங்களை தருகின்றேன். ஸ்லோவேனியா, ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் தலா 2 கோல்கள். சுவிட்சர்லாந்து 4-0 என கொசோவா அணியை வெற்றி பெற்றது. டென்மார்க், ஸ்காட்லாந்து அணிகள் கோல்களை பெறாமல் சமநிலையில் நிறைவு செய்தன. கிரீஸ் அணி 5-1 என பெலாரஸ் அணியை வெற்றி பெற்றுக் கொண்டது. ஐஸ்லாந்து அணி 5-0 என அசர்பைஜான் அணியை வெற்றி பெற்றது. பிரான்ஸ் அணி 2-0 என யுக்ரைன் அணியை வெற்றி பெற்றுக் கொண்டது. அதே வேளையில் இத்தாலி அணி 5-0 என எஸ்டோனியா அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. இஸ்ரேல் 4-0 என மால்டோவா அணியை வெற்றி பெற்றது. குரேஷியா அணி 1-0 என ஃபரோ ஐலண்டை வெற்றி பெற்றிருக்கின்றது. செஸ்ஸியா அணி 2-0 என மொண்டினீக்ரோ அணியை வெற்றி பெற்றது. எகிப்து 2-0 என எத்தியோப்பியா அணியை வெற்றி பெற்ற அதே வேளையில் மொரிட்டானியா அணி 2-0 என டோகோவை வெற்றி பெற்றது.
செனகல் 2-0 என சூடான் அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. இவை ஐரோப்பா வலயத்தை தாண்டி ஏனைய வலயங்கள், அதாவது ஆப்பிரிக்க வலயங்களுக்கு சென்றிருக்கின்றன. எனவே இந்த போட்டிகள் முக்கியமான போட்டிகளாக இவ்வாறு அமைந்திருக்கின்றன. இங்கிலாந்து அணி இன்னும் போட்டியில் விளையாடவில்லை. அவர்கள் போட்டியில் இன்றைய தினத்தில் பதிவு நடைபெறுகின்ற இன்றைய சனிக்கிழமையான தினத்தில் போட்டிகளில் பங்கு பெற்றவிருக்கின்றார்கள். எனவே இந்த தகவல்களோடு, இந்த தொகுப்புகளோடு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் வருகின்ற வாரம் இன்னும் பல விளையாட்டு தகவல்களோடு உங்களை சந்திப்போம். மற்றும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமன்.